நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து ஒரு ஒரு லவ்வர்ஸ்கான படம் மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒரு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா சூப்பரா அப்படியே லவ் ரிலேட்டடா எப்பவுமே அஜித் ஆக்ஷன் ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்ட். அதான் மகிழ் திருமணி இன்டர்வியூ சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அர்ஜுன் அஜித் அவங்க எப்பவுமே மாஸ் தானே கொல்லாத்தால இருந்து அனிருத் அவரு அஜித் ஃபேன் அவரு சொல்லவா வேணும். ஃபேன்ஸ்க்கான அவரு தான் ஃபேன்ஸ்க்கான ட்ரீட் மாதிரி நடுவில் இந்த மியூசிக்ல நடுவில் இது பண்ணி அஜித் ஃபேன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஜாலியாக போயிட்டு ஃப்ரீயாக அப்படி ரிலாக்ஸாக கப்புள்ஸாக போகிறாங்க, கப்புள்ஸாக ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு அப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் போர் அடிக்காமல் ஃபோன் எடுக்க நோட் விடாமல் படம் பார்க்க நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மாதிரி ஒரு படத்தை படம் அந்த மாதிரி அனிருத் என்ன மாதிரி மியூசிக் அடிக்கிறாரு தெரியுமா? ஒரு தலை படம் இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி படம். ரொம்ப நன்றி தலைவா. தலை தலை அஜித் வாங்க வாங்க பார்க்க போறேன். ரிவ்யூ கொஞ்சம் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் மிஸ்ட் ரிவ்யூ தான் சொல்றாங்க. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நானா தலை படம்னா எப்பவுமே மாஸ் தானா. என்ன ரிவ்யூவா இருந்தாலும் சரி தலை படம்னா எப்பவுமே மாஸ் தான். டைரக்டரே வந்து படம் சூப்பரா இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ், ஸ்கிரீன் பிளே எல்லாமே வந்து ஒரு ஹாலிவுட் மூவி பாக்குற மாதிரி தான். எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருந்தது. பிளஸ் ஸ்டோரி ஓரியன்டட் மூவி ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. எனக்கு ஸ்டோரி ஓரியன்டட் சார், டைரக்டர்ஸ் மூவி தான். ஸோ அதுல வந்து அஜித் சார் எப்படி ஃபிட் ஆயிருக்காரு அப்படின்றது தான் நல்லா இருந்தது. மாசா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சட்டிலா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேன்ஸ் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே தெரிஞ்சது. ஆல் ஓவர் மூவி ரொம்ப நல்லா இருந்தது. பக்காவா இருந்தது. ஆஃப்டர் இன்டர்வல் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஒரு மூவி வந்து அந்த ஸ்கிரீனை பார்க்கும்போது அந்த ஹாலிவுட் ரேஞ்சில் இருந்தது. அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து நல்லா தெரிஞ்சது. 2 years நம்ம வெயிட் பண்ணாலும் ஒர்த் வாட்சிங் தான் மூவி. நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. பிஜிஎம் நல்லா இருந்தது. அந்த டைட்டில் கார்டு பிஜிஎம் சூப்பரா நீங்க பார்த்து என்ஜாய் படம் நல்லா இருக்கு. ஒரு இங்கிலீஷ் மூவி மாதிரி நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு. அனிருத் ரொம்பவே பக்காவா பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்துக்கு உயிர் கொடுத்தாருன்னே சொல்லலாம். அதனால ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த சபரிகான்ற சாங் வருது. அப்ப எல்லாமே ஸ்கிரீன் முன்னாடி போய் எழுந்து ஆடம் வச்சு அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. மற்றபடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா இருக்கு. செகண்ட் ஹாஃப் விறுவிறுப்பா இருக்கு. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு இங்கிலீஷ் ஓரியன்டட் ஸ்டோரி மாதிரி இருக்கு. நீங்க ஒன் டைம் வாட்ச். ஆமா ஆமா, அப்படிதான் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. அதாவது கண்டென்ட் ஓரியன்டட். உங்களுக்கு ஜோக்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்லி கண்டென்ட் ஓரியன்டடா நீங்க பார்க்கணும்னா பார்க்கலாம். போர்னு சொல்ல முடியாது. போரும் இல்ல, என்ஜாய்மெண்ட்டும் இல்ல, மிட்டா இருக்கு. நல்லா இருந்ததுண்ணே, நல்லா இருந்தது. ஸோ ஃபேமிலியோட வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போகலாம். ஆமா, ஏன்னா 2 வருஷம் உழைப்பு போட்டிருக்காங்க தெரியுது. நம்ம லொகேஷன்லாம் பார்க்கும்போது நிறைய சிஜிலையும் நிறைய எல்லாம் இது பண்ணல, லைவா தான் எடுத்திருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், ஒரு அந்த சேசிங்கா இருக்கட்டும், கண்டிப்பா ஹாலிவுட் படத்துக்கு சொன்ன மாதிரி டிஃபரெண்ட் பண்ணிருக்காங்க, ட்ரை பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா சொல்ல போனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சென்டிமெண்ட், அதை வச்சு படம் வந்து எப்படி டிராவல் ஆகுது, ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்காக என்ன லெவலுக்கு அவர் இறங்கி செய்வாருன்ற கான்செப்ட் தான் கதை. எனக்கு வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் பிடிச்சிருந்தது. அஜித் சார் சேஸ் பண்ணி இதுவாகட்டும், அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 20 minutes இருக்கு, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 20 minutes, அதுல ஃபுல்லா எல்லாம் போட்டு புரட்டி இருக்கிறாரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. யாரோட ஆக்டிங்னா? இல்ல அஜித்தோட ஆக்டிங் நம்ம அவரு குறைய சொல்ல முடியாது. எப்படி ஒரு அழுவுற சீன் எல்லாத்துலயும் ஸ்கோர் பண்ணிருக்காரு. டான்ஸா இருக்கட்டும், டான்ஸ்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல சவதிகால, நல்லா பண்ணிருக்காரு. படம் கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், பட் வேற எந்த ஒரு வல்கார் இதுவா எதுவுமே கிடையாது. ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போலாம். சாங் எல்லாம் நல்லா கேட்சியா தான் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை.